முஸ்லிம் இனம் ஒரு தமிழ் இனம் காலமாக 76 வருடங்கள் சிதைக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு தமிழனாக ஒரு இந்துவாக இருந்து கொண்டு இன்றைக்கு இந்த முஸ்லீம் மக்களுடைய ஜனாசாக்கள் எரிப்புகள் தொடர்பான இந்த பிரேரணையில் கதைக்கிறதுல ஒரு தமிழனாகவும் ஒரு இந்துவாகவும் மிக பெருமையோடு நான் இதை கழிச்சு கொள்கிறேன். என்னுடைய மண்ணில் வடக்கு மாகாணத்தில் மன்னார் தொடக்கம் வவுனியா வரைக்கும் முஸ்லீம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு உணர்ச்சிபூர்வமான விடயம். ஷாஃபியினுடைய விடயமாக இருக்கலாம் அல்லது இந்த முஸ்லீம் மக்களுடைய ஜனாசாக்கள் அந்த காலத்திலே நான் பேராதனை வைத்தியசாலையிலே பிளானிங் யூனிட்டிலே எம்ஓஆ வேலை செய்கின்ற காலத்திலே முஸ்லீம் மக்கள் அழுதார்கள். பேராதனை உங்களுக்கு தெரியும், பேராதனை வைத்தியசாலையிலே அதை சூழ கம்போல நாவலப்பிட்டியவில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்று பேராதனையிலே முஸ்லீம் மக்கள் அழுதார்கள். அந்த நேரத்தில் எங்களால் ஒன்று கூட செய்ய முடியாமல் இருந்தது. உண்மையாகவே கிட்டத்தட்ட 276 உடம்புகள் எரிக்கப்பட்டன அந்த நாட்கள். இன்றைக்கு எங்களுடைய கதைச்ச நானா அவர்கள் சொல்லியிருந்தார், அந்த பெயர் பட்டியலை கூட இவர்கள் தர முடியாமல் இருக்கிறார்கள். இது ஒரு சின்ன விடயம். எங்களுடைய வைத்தியர்கள் அவர்கள் கூட இருக்கிறார்கள். இதில் ஒரு சின்ன விடயம் என்னென்றால், அந்த டைமில் இறந்தவர்களுடைய அந்த டெத் ரெஜிஸ்டர் எடுத்து அதில் இருக்கிற முஸ்லீம் மக்களுடைய பெயரை தேர்ந்தெடுக்கிறது பெரிய வேலை இல்லை. இந்த வரைக்கும் இந்த முசீர் முலாஃபர் பேர் தெரியல. ஒரு தன்னுடைய இனத்தினுடைய அரசாங்கத்தினுடைய இருந்தோண்டு தன்னுடைய இனத்தில் இருந்து ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட இனத்துக்கு எதிரான ஒரு விடயத்தை கூட இந்த அனுரா அரசாங்கத்துடைய காலத்தில் எடுத்து கொடுக்க தெரியலை என்றால் நினைக்கிறேன் இவர்கள் வாயற்ற ஒரு இலங்குகளாகத்தான் இந்த மந்தகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த என்பிபி அரசாங்கத்தில். நினச்சி வைக்கப்படுறேன் நான். அதில் முக்கியமாக சொல்லணும், எங்களுடைய வைத்தியர் ஷாஃபி, நானும் ஒரு வைத்தியர், நானும் 10-12 வருடங்களாக வைத்தியராக இருக்கிறேன். வைத்தியர் ஷாஃபியை 2022-2024 ஆண்டு வரைக்கும் திட்டமிட்ட ரீதியில் பலோப்பியன் குழாய்களை திட்டமிட்ட ரீதியில் அவர் சுருக்கி கொலை செய்கிறார் அல்லது குழந்தை பிள்ளைகள் பிறக்காம செய்கிறார். மிகப்பெரிய இனத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு துரோகம் ஒன்றை அந்த காலத்தில் அவர்கள் செய்தார்கள். ஒரு தமிழனாக ஒரு இந்துவாக இன்னொரு இனத்தினுடைய வழிகளை புரிந்து கொள்ள தெரியாதவன் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாது. இதே தான் 1990 ஆண்டுகளில் முஸ்லிம் மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதுகள் கூட இன்றைக்கும் நாங்கள் அந்த காலத்தில் நான் குழந்தை பிள்ளைகள் 3 வயசு ஆனால் இன்னைக்கு அதை நினைச்சு நாங்கள் கவலைப்படுறோம். அப்படியான ஒரு சம்பவங்கள் மிக துன்பியல் நிகழ்வுகள் முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் இன்றைக்கு பல தூரங்களில் கொண்டே வச்சிருக்கிறது. இன்றைக்கு இந்த இன ஒற்றுமை இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற எங்களுடைய முஸ்லிம் சகல நண்பர்களும் இன்றைக்கு கூட இம்ரான் மகரோட கேட்டன் அண்ணன் நானா 2 நிமிஷம் தாருங்கள் கதைக்கிறதுங்க. ஏனென்றால் ஒரு தமிழனாக ஒரு இந்துவாக முஸ்லிம் மக்களுடைய இந்த வலியை கதைக்கின்ற இந்த வார்த்தைகள் காலங்காலமாக இந்த பாராளுமன்றத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதில் எனக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் ஒரு முஸ்லிம் இனம் ஒரு தமிழ் இனம் காலமாக 76 வருடங்கள் சிதைக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வலிகளை போகிறோம் முஸ்லிம் மக்களுடைய வாக்களை முடிக்கிறேன். முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளையும் தமிழ் மக்களுடைய வாக்குகளையும் திண்டு கொண்டு இந்த என்பிபி அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு பொய்யர்களாக மாறி இருக்கிறது. அந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் முதல் காட்சியருக்குரிய முதலாவது என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து அந்த லிஸ்டை வெளியிடுங்கள். 2வது அதுக்குரிய ஆணைக்குழுவுக்கு போங்கள். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.